அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம தமிழ்ல ரீசெண்டா ரிலீஸ் ஆயிருக்க கஸ்டடி படத்தோட கதையை பத்தி தான் பார்க்க போறோம். சோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்க புது விவரா இருந்தீங்க அப்படின்னா மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்லயே 1996 தான் காமிக்கிறாங்க. பயங்கர பரபரப்பா இருக்க ஒரு ரோட்ல நிறைய வண்டிகள் எல்லாம் போய்கிட்டே இருக்கு. அப்போ பக்கத்துல பாத்தீங்கன்னா ஒரு ட்ரைனேஜ் இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த ட்ரைனேஜ்குள்ள ஒரு சிகரெட் துண்டு போய் விழ அந்த சமயம்னு பார்த்து அந்த இடம் பயங்கரமா வெடிச்சு செதற ஆரம்பிக்குது. அங்க இருக்கிற எல்லா மக்களும் ஓட ஆரம்பிக்கிறாங்க. நிறைய பேருக்கு ஏற்படுது. ஆனா அதையும் தாண்டி இன்னும் கொஞ்சம் பேர் பாத்தீங்கன்னா இறந்து போயிட்டாங்க. இந்த விஷயம் டிவி முத கொண்டு அங்க இருக்கிற எல்லா நியூஸ் சேனல்லையும் பரபரப்பா பேசிக்கிட்டே இருக்கு. ஆனா இதை பத்தி விசாரிக்கும் போது ஒரு ரசாயனம் ரிலீஸ் ஆகி இந்த மாதிரி சம்பவங்கள்லாம் நடந்தது, இது ஒரு ஆக்சிடென்டால தான் நடந்தது அப்படின்னு மாதிரி தெரிய வருது. அண்ட் இதை தெரிஞ்சுக்கிட்ட சிஎம்மும் இதை வச்சு எதிர்கட்சிகள் எல்லாருமே அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது ஒரு விபத்து மட்டும்தான், இதை பத்தி யார் அரசியல் பண்ணாலும் அவங்களுக்கு பயங்கரமான தண்டனைகள் எல்லாம் கொடுக்கப்படும் அப்படின்னு மாதிரி வார்னிங் கொடுத்து இந்த சம்பவத்துல இறந்து போன எல்லாத்துக்கும் பயங்கர சலுகைகளை கொடுக்கறாங்க. அண்ட் அப்படியே கட் பண்ணி இந்த கேஸ் கோர்ட்டுக்கு போற மாதிரியும் அண்ட் கோர்ட்ல இந்த கேஸை முழுமையா விசாரிக்கணும் அப்படின்றதுக்காக சிபிஐ கிட்ட மாத்திர மாதிரியும் காமிக்கிறாங்க. வருஷங்கள் ஓட ஆரம்பிக்குது. அப்படியே கட் பண்ணி 98 காமிக்கிறாங்க. ஆளுங்கட்சி சார்பில் பாத்தீங்கன்னா ஒரு பெரிய மாநாடு நடந்துகிட்டு இருக்கும். இதுக்கு தலைமை தாங்கிறது எல்லாமே சிஎம் தான். அந்த மாநாடு பக்காவா நடத்தி முடிச்சுட்டு வேகமா கார்ல வந்துகிட்டே இருக்கும்போது அந்த சமயம் பார்த்து எல்லா போலீஸும் சிஎம்காக பாதுகாப்பு நின்றுட்டு இருப்பாங்க இல்லையா, ஒரே ஒரு போலீஸ் மட்டும் அவங்க முன்னாடி வர்றாரு. 2 பேரிகேட் இருக்கும், அதை எடுத்துட்டு போய் சிஎம் வண்டி முன்னாடி வைக்க அங்க இருக்க யாருக்கும் என்ன நடக்குது அப்படின்றது சுத்தமா புரியல. சிஎம்க்கு பாதுகாப்பு கொடுக்கணும் அப்படின்றதுக்காக தான் இதை பண்ணிக்கிட்டு இருக்கோம், இவனே இந்த மாதிரி பண்றானே அப்படின்னு மாதிரி எல்லாரும் முழிச்சுக்கிட்டே இருக்க அப்பதான் கட் பண்ணி இவரோட முகத்தை காமிக்கிறாங்க. ஹீரோவான சிவா அப்படின்றவர் தான் கான்ஸ்டபிளா இருக்க ஒரு மனுஷன். இவர் இதை பண்ணதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, ரொம்பவே கிரிட்டிக்கலான கண்டிஷன்ல ஆம்புலன்ஸ்ல ஒருத்தவங்களை கூட்டு போயிட்டு இருப்பாங்க. அவங்கள காப்பாத்தணும் அப்படின்றதுக்காக சிஎம் முக்கியம் இல்ல, ஒரு உயிர் போக கூடாது அப்படின்றதுக்காக இந்த வேலையை பண்ணிருப்பாரு. இதனால அங்க இருக்கிற இவரோட சீனியர் ஆபீசர்ஸ் எல்லாருமே பாத்தீங்கன்னா இவர் பயங்கரமா திட்டிக்கிட்டே இருக்காங்க. ஆனா சிஎம் அங்கிருந்து இறங்கி வந்து இவர் பண்ண இந்த விஷயத்துக்காக அங்க இருக்க எல்லாரும் முன்னாடி இவருக்கு ஒரு பாராட்ட கொடுக்க இவர் மனசுக்குள்ள பயங்கரமான சந்தோஷம். சிஎம் கிட்டே பாராட்ட வாங்கிட்டார் இல்லையா. இப்படியே ஒரு ஓப்பனிங் சாங்கையும் பாடி முடிக்கிறார். கட் பண்ணா அப்படியே கட் பண்ணி டிரைவிங் ஸ்கூல்ல வேலை செஞ்சுக்கிட்டு இருக்க ஹீரோயினான ரேவதி அப்படின்றவங்கள காமிக்கிறாங்க. அவங்கள பாக்கணும் அப்படின்றதுக்காக ஹீரோ வேகமா போக அப்பதான் நமக்கு தெரிய வருது 2 பேருமே லவ் பண்றாங்க அப்படின்ற விஷயம். இவங்களோட லவ் கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்துகிட்டு எப்ப கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்ற லெவலுக்கு போயிட்டு இருக்கும். அந்த சமயத்துலதான் இவங்க காதல கெடுக்கணும் அப்படின்ற மாதிரி ஒருத்தரோட என்ட்ரி. இவர் பேர் பாத்தீங்கன்னா பிரேம் அப்படின்றது தான். இவங்க காதல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற விஷயத்த தெரிஞ்சும் அந்த பொண்ணை நான் தான் கல்யாணம் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணோட அம்மா, அதாவது ஹீரோயினோட அம்மா அப்பா இருக்காங்க இல்லையா, அவங்க முன்னாடியே போய் காலில் விழுந்து உங்க பொண்ணை நான் கண்காலங்காம பாத்துப்பேன், உங்க பொண்ணை எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுங்க அப்படின்னு மாதிரி டிமாண்ட் பண்ண அவங்க எதுவுமே பேசாம இவன் நல்ல பையனா இருக்கான், இவருக்கே கட்டி கொடுக்கலாம் அப்படின்னு மாதிரி சம்மதிக்கிறாங்க. கட் பண்ண இந்த விஷயம் ஹீரோக்கு தெரிய வருது. அவரும் என்ன பண்றது, இதை பொறுமையா தான் ஹேண்டில் பண்ணிக்கணும் அப்படின்னு மாதிரி ஹீரோயினை சமாளிச்சுட்டு அங்க இருந்து கிளம்பி ஸ்டேஷனுக்கு போறாரு. அங்க இவரை பிடிக்காத இவரோட சீனியர் ஆபீசரும் உன்னை சிஎம்க்கு பாதுகாப்பு காமிச்சா நீ என்ன வேலையை பண்ணிட்டு வந்திருக்க, என்னதான் சிஎம் கிட்ட நீ நல்ல பேர் வாங்கினாலும் இங்கெல்லாம் நல்ல பேர் வாங்க முடியாதுப்பா, இன்னைக்கு நீ பண்ண வேலைக்காக உனக்கு ஆப்ஷன் தான் போட போறேன், இன்னைக்கு நீ வந்ததாவே கணக்கே கிடையாது அப்படின்னு மாதிரி பனிஷ்மெண்ட் கொடுக்க ஹீரோவும் என்ன பண்றதுன்னு தெரியாம தன்னோட சீனியர் ஆபீசர் சொல்ற எல்லாத்தையும் கேட்டுட்டு அமைதியா நிக்கிறார். இன்னைக்கும் இல்ல நாளைக்கும் சேர்த்து போட்டுக்கோங்க, எனக்கு உடம்பு முடியாததால நாளைக்கு என்னால வர முடியாது அப்படின்னு மாதிரி லீவை வாங்கிட்டு தன்னோட அப்பாவை பார்க்கணும் அப்படின்னு மாதிரி கிளம்பிடுறார். அண்ட் இவரோட அப்பா கிட்ட போய் காதல் விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்லிட்டு நீங்க தான் அதுக்கு உதவணும்னு சொல்ல கட் பண்ணி இதுக்கு அடுத்த நாளே பொண்ணு வீட்டுக்கு போய் பேசலாம் அப்படின்னு மாதிரி முடிவு பண்ணி எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு கிளம்ப அங்க போய் பார்க்கும்போது பயங்கரமான ட்விஸ்ட் ஒண்ணு காத்துக்கிட்டு இருக்கு. இவங்களுக்கு எதிரியா ஒருத்தன் வந்தான் இல்லையா, அவனுக்கும் ஹீரோயினுக்கும் நிச்சயதார்த்தம் பண்ணணும் அப்படின்னு மாதிரி அவங்களோட ஃபேமிலியில எல்லாரும் முடிவு பண்ணி அதுக்கு உண்டான வேலைகள் தான் பாத்தீங்கன்னா அங்க நடந்துகிட்டு இருக்கும். இவர் போய் அதை பார்த்த உடனே இவரால் பொறுத்துக்கவே முடியல. இதனால அங்க இருக்கிற மாப்பிள்ள கூட, அதாவது அந்த பிரேம் இருக்கார் இல்லையா, அவரு கூட சண்டையை போட இந்த விஷயம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்துருச்சு. இவரோட சீனியர் ஆபீசர் ஏற்கனவே ஒரு மேல கடுப்புல தான் இருக்காரு இல்லையா, இதனால ஹீரோக்கு அகைன்ஸ்டா பேசுறாரு. இதுக்கு மேல அந்த பொண்ணு நீ பார்க்கவே கூடாது, பார்த்த அப்படின்னா உன் வேலையா உனக்கு இருக்காது அப்படின்ற மாதிரிலாம் மிரட்டிட்டு இந்த பிரச்சனையை இதோட முடிச்சுக்கணும் அப்படின்ற மாதிரி அங்க இருக்க எல்லாரையும் அனுப்பி விட கட் பண்ணி ஹீரோயின் ஹீரோ கிட்ட வந்து தனியா ஒரு விஷயத்த பேசுறாங்க. இதுக்கு மேல என்னால எப்படி இருக்க முடியாது, அவன் கூட என்னால வாழவும் முடியாது, என்ன எப்படியாவது இங்க இருந்து கூட்டு போயிடு, என்னோட வீட்டுல இருந்து ஓடி வர தயாரா இருக்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்ல இந்த விஷயத்த ஹீரோட சீனியர் ஆபீசர் கேட்டுட்டு இவங்கள இந்த மாதிரி விடக்கூடாது, இதுக்கு ஏதாவது பண்ணியாகணும் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணி ஹீரோயினோட அப்பாக்கு போன் பண்ணி இவங்க தப்பிச்சு போறதா பிளான் போட்டிருக்காங்க, அதுவும் இன்னைக்குதான், உங்க பொண்ணை வெளியவே விடாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்ல கட் பண்ணி இந்த சைடு ஹீரோக்கு பயங்கரமான வேலையை கொடுத்துக்கிட்டே இருக்காரு. இன்னைக்கு ஒரு ஆள் வரல, அதனால நீயே நைட் ஷிப்ட் பாருடா அப்படின்ற மாதிரி ஹீரோவை அங்க இருந்து அனுப்பவே இல்லை. இதனால இவரு என்ன பண்றதுன்னு தெரியாம முழிச்சுக்கிட்டே இருக்க இன்னொரு சைடு ஹீரோயினை காட்டுறாங்க. அவங்க வீட்டை விட்டு வெளியே போனாதான் ஓடி போயிடுவாங்க இல்லையா, இதனால வீட்டுக்குள்ளேயே வச்சு லாக் பண்ணணும் அப்படின்னு மாதிரி அவங்களோட ஃபேமிலியும் வெளியில விடாம
லாக் பண்ணி வைக்க இப்ப ரெண்டு சைடும் ரெண்டு பேரும் லாக் ஆயிட்டாங்க இல்லையா. என்ன பண்ண போறாங்களோ அப்படின்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டே இருக்கும்போது தான் ஹீரோக்கு அந்த ஸ்டேஷன்லயே ஒரு கான்ஸ்டபிள் பாத்தீங்கன்னா உதவுவார். அவர் ஹீரோவை கூப்பிட்டுக்கிட்டு நம்ம ரெண்டு பேரும் ரவுண்ட்ஸ் போறோம் அப்படின்ற மாதிரி இங்க இருந்து கிளம்புவோம், யாருக்கும் எந்த சந்தேகமும் வராது அப்படின்றதுக்காக ஹீரோவை அனுப்பிவிட இவரு தன்னோட காதலியை காப்பாத்தணும் அப்படின்றதுக்காக வேகமா வண்டியில போய்கிட்டே இருக்க எதிரில ஒரு கார் பாத்தீங்கன்னா ஆக்சிடென்ட் ஆகுது. அது உள்ள இருந்து ரெண்டு பேர் இறங்கி பயங்கரமா சண்டை போட்டுக்கிட்டே இருக்க இவர் பாக்குறாரு இவர் தான் போலீஸ் ஆச்சு, அதை தடுக்கணும் அப்படின்ற மாதிரி முயற்சி பண்ணி உள்ள புந்து ரெண்டு பேரையும் கண்ட்ரோல் பண்றாரு. ரெண்டு பேருமே போலீஸ் ஸ்டேஷன் கூட்டு போகணும் அப்படின்ற மாதிரி கையோட கொண்டு போக கட் பண்ணி அந்த சிஎம் இருக்காங்க இல்லையா அவங்கள காமிக்கிறாங்க. ராசு சிபிஐ கிட்ட மாட்டிக்கிட்டான், உடனே ஏதாவது இன்ஃபர்மேஷன் கிடைக்குமா அப்படின்ற மாதிரி பரபரப்பா யாருக்கிட்டயோ போன்ல பேசிக்கிட்டே இருக்காங்க. கட் பண்ணா இந்த சைடு ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிட்டு இருந்தாங்க அப்படின்ற மாதிரி ஹீரோ கூட்டு போனார் இல்லையா. ரெண்டு பேரும் தனித்தனி செல்ல அடிச்சு வச்சுட்டு தன்னோட சீனியர் ஆபீசருக்கு போன் பண்ணணும் அப்படின்னு மாதிரி ட்ரை பண்ண ரெண்டு பேர்ல ஒருத்தர் நான் சிபிஐ ஆபீசர் எதிரில அந்த செல்ல இருக்கான் இல்லையா அவன் பயங்கரமான அக்யூஸ்ட், அவன் எக்காரணத்தை கொண்டு தப்பிக்கவே கூடாது, அவனை பெங்களூர் கோர்ட்டுக்கு நான் கொண்டு போனோம், என்ன ரிலீஸ் பண்ணுடா அப்படின்னு மாதிரி கேட்டுக்கிட்டே இருக்க அப்படியே கட் பண்ணி ஒரு சின்ன பிளாஷ்பேக் ஒண்ணு காமிக்கிறாங்க. இந்த சிபிஐ ஆபீசர் இருக்கார் இல்லையா பயங்கரமான பிளான் எல்லாத்தையும் போட்டு சரியான சமயம் பார்த்து இந்த கிரிமினலான ராஜுவை பிடிக்கணும் அப்படின்னு மாதிரி ட்ரை பண்ணிருப்பாரு. அந்த சமயம்னு பார்த்து கரெக்டா தப்பிச்சு போக எக்காரணத்தை கொண்டு அவனை தப்பிக்க விடக்கூடாது அப்படின்னு மாதிரி பின்னாடியே துரத்திக்கிட்டு இவரோட கார்ல ஏறிட்டு இருப்பாரு. ரெண்டு பேரும் ஒரே கார்ல வந்துகிட்டே இருக்க அவங்க ரெண்டு பேருக்குள்ளேயும் பயங்கரமான சண்டைகள் ஏற்பட்டிருக்கும். அதோட விளைவாத ஆக்சிடென்ட் ஆகி ரோட்ல எல்லாம் சண்டை போட்டு இருந்தாங்க இல்லையா அது. ஆனா இதை பார்த்த ஹீரோவும் ரெண்டு பேரையும் அரெஸ்ட் பண்ணி கூட்டு வந்துருப்பாரு. இப்ப அப்படியே கட் பண்ணி இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் கேட்ட உடனே இதுக்கு மேல இது சரிப்பட்டு வராது அப்படின்னு மாதிரி இவரோட சீனியர் ஆபீசருக்கு போன் பண்ணி இந்த நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்றாரு. ஒருத்தன் என்னவோ சிபிஐன்றான், இன்னொருத்தன் எனக்கு முதலமைச்சர் கூட எல்லாம் தொடர்பு இருக்குன்றான், எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல சார்னு சொல்ல அவர் நிம்மதியா வீட்டுல தூங்கிட்டு இருந்திருப்பாரு. இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் கேட்ட உடனே கடுப்பாய் போனை கட் பண்ணிட்டாரு. அண்ட் இந்த சைடு இருக்க ஹீரோவும் இவனுங்க ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி போய் பேசிக்கிட்டு இருக்கானுங்க, அமைதியா இருங்கடா அப்படின்னு மாதிரி மிரட்டிக்கிட்டே இருக்காரு. ஆனா அங்க இருக்கிற சிபிஐ பயங்கரமா திட்டாரு. இப்ப நீ பண்ணிக்கிட்டு இருக்க தப்பால நிறைய விளைவுகளை நீ சந்திக்க வேண்டி இருக்கும். எதிரில இருக்கானே அந்த ராஜு அவன் பல கொலைகளை பண்ணிருக்கான், உலக மரத்தையான வெளியே விடுடா அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு ஒரு நம்பரை கொடுத்து அந்த நம்பருக்கு போன் பண்ணி கேளு நான் யாருன்னு சொல்லுவாங்கன்னு சொல்ல இன்னொரு சைடு செல்ல இருக்க ராஜு பாத்தீங்கன்னா கூலன் காமா இந்த மாதிரி நான் சொல்ற நம்பருக்கு போன் பண்ணு சிஎம்மோட பிஏ உங்ககிட்ட பேசுவாங்க அப்படின்னு எல்லாம் சொல்லிக்கிட்டே இருக்க ஹீரோ ரெண்டு பேர் பேசுறது கவனிக்கிறாரு. அந்த சிபிஐ சொல்லியிருக்காரு இல்லையா அவருக்கே போன் பண்ணி கேட்போமே அப்படின்னு மாதிரி நம்பரை வாங்கி போன் பண்ண அந்த நம்பரும் போன் எடுத்து பேசுறாரு. நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்ட உடனே அவருக்கு பயங்கரமான ஷாக்கு, என்ன பண்ணுவியா ஏது பண்ணுவியா தெரியாது, அவர் சொல்ற விஷயங்கள் எல்லாமே உண்மைதான், அந்த ராஜுவை எக்காரணத்தை கொண்டு தப்பிக்க விடக்கூடாது, நீ உடனடியா அந்த கிரிமினல சிபிஐ ஆபீசர் கூட அனுப்பி வைன்னு சொல்ல அந்த சமயம் பார்த்து இவரோட சீனியர் ஆபீசர் உள்ள என்ட்ரி கொடுக்கிறாரு. இவர் மட்டும் இல்ல இவர் கூட பாத்தீங்கன்னா நிறைய ஆபீசர்ஸ் எல்லாருமே வந்திருப்பாங்க. வந்த உடனே இங்க யாருமே இருக்க தேவையில்ல, முதல்ல இங்க இருந்து கிளம்புங்க அப்படின்னு மாதிரி ஒருத்தர அனுப்பி விட்டுக்கிட்டே இருக்க ஹீரோவும் அவர் கலெக்ட் பண்ண விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்லணும்னு போக யாரும் காது கொடுத்து கேட்கற மாதிரி தெரியல, வேலை முடிஞ்சது இல்ல இங்க இருந்து கிளம்புடா அப்படின்ற மாதிரி முறைச்சு அனுப்பி விடுறாங்க. அண்ட் இவர் கூட இருக்க மத்த போலீஸ் ஆபீசர்ஸ் எல்லாருமே உயர் அதிகாரி சொன்னா கேட்டுக்கணும், இங்க வேற ஏதோ நடக்க போகுதுன்னு நினைக்கிறேன்டா, உன்னோட வேலையை போய் நீ பாத்துட்டு போ, இதுல எல்லாம் தலையிடாது அப்படின்னு மாதிரி அட்வைஸ் பண்ண கட் பண்ணி உள்ள காமிக்கிறாங்க. உள்ள இருக்க எல்லாரையும் வெளியே அனுப்பிச்சுட்டு முதல் வேலையை அந்த கிரிமினல் இருக்கா இல்லையா ராஜு அவனை வெளியே கொண்டு வந்துறாங்க. அண்ட் உள்ள இருக்க சிபிஐ ஆபீசர் உயிரோட போக கூடாது அப்படின்னு மாதிரி பிளான் பண்ணி கண் எடுத்து அவரை சுடணும் அப்படின்னு மாதிரி ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஆனா அந்த சமயம் பார்த்து கரெக்டா வெளியே போய்கிட்டு இருந்த ஹீரோ பாத்தீங்கன்னா ஏதோ தப்பு நடக்குது அதை தட்டி கேட்கணும் அப்படின்னு மாதிரி உள்ள என்ட்ரி கொடுக்கிறாரு. நடந்த இந்த சம்பவங்கள் எல்லாத்தையும் பார்த்து அங்க இருக்கிற எல்லாருக்கூடயும் பாத்தீங்கன்னா சண்டை போட ஆரம்பிக்கிறாரு. இந்த சிபிஐ ஆபீசருக்கு எதுவும் ஆகக்கூடாது, அண்ட் இந்த கிரிமினலையும் நம்ம தப்பிக்க விடக்கூடாது அப்படின்றதுக்காக அங்க இருக்கிற எல்லாரையும் அடிச்சு போட்டுட்டு ஸ்டேஷன்ல வச்சு லாக் பண்ணிட்டு ரெண்டு பேரையும் கூட்டு போயிட்டாரு. இதுல அந்த ராஜு இருக்கான் இல்லையா அவனுக்கு புல்லட் அடிபட்டிருக்கும். ஆனா அதே சமயத்துல சிபிஐ ஆபீசரும் பயங்கர காயத்துல இருப்பாரு. என்ன பண்றதுன்னு தெரியாம ஸ்ட்ரைட்டா இவங்க அப்பாவை போய் பார்க்க அடிப்பட்ட எல்லாருக்கும் இவரோட அப்பா தான் பாத்தீங்கன்னா முதலுதவி எல்லாத்தையும் பண்றாரு. ஆனா அப்படியே கட் பண்ணி போலீஸ் ஜீப் வேற வண்டியில போனேன் அப்படின்னா பிரச்சனை, இந்த வண்டி எடுத்துக்கோ, அண்ட் எவ்வளவு சீக்கிரம் எல்லாத்தையும் பண்ண முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் பண்ணி முடி, இந்த சிபிஐ ஆபீசருக்கு நம்ம உதவி ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்ல வண்டி எடுத்துட்டு வேகமா கிளம்புறாரு. அண்ட் இன்னொரு சைடு கட் பண்ணா ஹீரோயினையும் அந்த பிரேமியும் காட்டுறாங்க. ஹீரோ தன்னை வந்து கூட்டு போவாரு அப்படின்னு மாதிரி ஹீரோயின் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்திருப்பாங்க. எதுவும் நடக்காததால அந்த பிரேம் கிட்ட அழகா நைஸா பேசி முதல்ல வீட்டை விட்டு வெளியே வராங்க. அந்த வீட்டுக்கு என்ன கூட்டு போ, அவன் என்ன காதலிக்கிறேன் அப்படின்ற பேர்ல ஏமாத்தி தான் இருக்கான் போல, என்ன காப்பாத்தி கூட்டு போவான்னு பார்த்தேன், இன்னும் வரலையும் வரல, அவனை நாக்கு புடுங்குற மாதிரி 4 கேள்வியை கேட்கிறேன் அப்படின்னு மாதிரி பேசி ஹீரோ பார்த்து பேசணும் அப்படின்னு மாதிரி வேகமா பிரேமும் இவங்களும் கிளம்பி போய்கிட்டே இருக்காங்க. ஆனா அந்த சமயம் பார்த்து ஹீரோ வண்டியில அங்க கிராஸ் பண்ண வண்டியை தடுத்து நிறுத்துறாங்க. என்ன சம்பவம் இங்க நடந்துகிட்டு இருக்கு, நீ சொன்ன விஷயம் என்ன, இப்ப பண்ணிட்டு இருக்க விஷயம் என்ன, என்ன நடந்தாலும் சரி நான் கூட தான் வருவேன் அப்படின்னு மாதிரி பிடிவாதமா நிக்க ஹீரோவும் வேற வழி இல்லாம வண்டியில ஏத்திக்கிறார். ஆனா அந்த சமயம் தான் பிரேமுக்கு தெரிய வருது நம்ம ஏமாந்து போயிட்டோம் அப்படின்ற விஷயம். பயங்கர அப்செட்டோட அங்க இருந்து கிளம்ப அப்படியே கட் பண்ணி இந்த ஸ்டேஷன்ல அவ்வளவு பெரிய சம்பவத்தை பண்ணிட்டு போயிட்டா இல்லையா. இதை தெரிஞ்சுக்கிட்டு அங்க ஐஜியான நட்ராஜ் அப்படின்ற
அப்படின்றவர் என்ட்ரி கொடுக்குறாரு. அங்க இருக்க எல்லா விஷயத்தையும் பார்த்துட்டு இந்த சம்பவத்தை பண்ணது யாரு, அவனோட போட்டோ எனக்கு வேணும் அப்படின்னு மாதிரி ஹீரோவோட போட்டோ வாங்கிக்கிறாரு. அங்க இருக்கிற எல்லா போலீஸ் ஆபீசரையும் ஒண்ணு கூட்டி அவங்களை காப்பாத்தி கூட்டு போனது ஒரு போலீஸ் அப்படின்றதுனால நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்ற எல்லா விஷயமும் அவனும் தெரிஞ்சிட்டு இருப்பான். அதனால நம்ம கேர்ஃபுல்லா தான் ஹேண்டில் பண்ணணும். ரோட எல்லாத்தையும் பிளாக் பண்ணுங்க, அவன் இந்த இடத்த விட்டு எங்கேயுமே தப்பிக்க கூடாது அப்படின்னு மாதிரி பேசிக்கிட்டே இருக்க வெளியே ஏதோ சத்தம் கேக்குது. வந்து பார்த்தா அந்த பிரேம் இருக்கா இல்லையா, அவரும் ஹீரோயினோட அப்பா கேங்கும் வந்து நின்றுட்டு இருக்காங்க. என் பொண்ணு இந்த ஸ்டேஷன்ல வேலை செய்யற கான்ஸ்டபிள் தான் கடத்தி கூட்டு போயிட்டான், அதை நீங்க எப்படியாவது முடிச்சு தரணும் அப்படின்னு மாதிரி ஹீரோயினோட அப்பாவும் கம்ப்ளைண்ட் பண்ண, ஹீரோ சைடு பிரேமும் பாத்தீங்கன்னா அவர் பண்ண விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்றாரு. இந்த மாதிரி மார்ச்சுரி வண்டியில தப்பிச்சு போயிட்டாங்க, அதுவும் என் கண்ணு முன்னாடியே என் காதுல தூக்கிட்டு போயிட்டாங்க அப்படின்னு மாதிரிலாம் உளர, இதை கேட்ட நட்ராஜு அவங்க தப்பிச்சு போன வண்டி அந்த மார்ச்சுரி வண்டி தான் அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க. இதனால எல்லா செக் போஸ்ட்டுக்கும் அந்த டீட்டெயில கொடுத்து வண்டி எங்கேயுமே மிஸ் ஆக கூடாது, அந்த வண்டியை கண்டிப்பா பிடிச்சாகணும் அப்படின்னு மாதிரி வெறித்தனமா தேட ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அதையும் தாண்டி ஹீரோவோட அப்பா இருப்பா இல்லையா, அவரு பிடிச்சா ஏதாவது தெரிய வாய்ப்பு இருக்கு அப்படின்னு மாதிரி முடிவு பண்ணி ஐஜி இருக்கா இல்லையா அவரை பார்க்கணும்ன்ற மாதிரி அங்க கிளம்புறாரு. அங்க போய் பார்த்தா யாருமே இல்ல. இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் பண்ணும்போது ஹீரோ தன்னோட அப்பாவை சேஃப்டியா ஒரு இடத்துல வச்சுட்டு தான் இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் எக்ஸிக்யூட் பண்ணிருப்பாரு. இதனால அங்க போன நட்ராஜுக்கு எந்த பயனும் இல்ல. ஆனா அப்படியே கட் பண்ணி இந்த சைடு ஹீரோவை காட்டுறாங்க. வண்டியில அவங்க ரெண்டு பேரையும் வச்சுக்கிட்டு வேகமா பெங்களூர் போய் ஆகணும் அப்படின்னு மாதிரி முடிவுல தான் வந்துகிட்டே இருந்தா இல்லையா. அப்படி வந்துகிட்டே இருக்கும்போது வண்டி ஸ்டாப் ஆயிடுது. ரேடியேட்டர்ல தண்ணி பத்தல அப்படின்னு மாதிரி புகையா வந்துகிட்டே இருக்கும். இதனால இவரு என்ன பண்றதுன்னு தெரியாம பக்கத்துல எங்கேயாவது தண்ணி கிடைக்குமான்னு போக ரெண்டு போலீஸ் அங்க நின்னுகிட்டு இருக்காங்க. இவரை பார்த்த உடனே என்னப்பா இந்த பக்கம் டியூட்டி போட்டிருக்காங்களான்னு கேட்க இவர் ஏதேதோ பேசி சமாளிக்கணும் ட்ரை பண்றாரு. ஆனா அது ரொம்ப லேட். வாக்கி டாக்கில ஹீரோவோட பேரை சொல்லி நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்லி அவரை பிடிக்கணும் அப்படின்னு மாதிரி உத்தரவு கொடுத்திருப்பாங்க. இதை பார்த்த உடனே அங்க இருக்க போலீஸ் ஆபீசர்ஸ் எல்லாருமே அவர் துரத்த ஆரம்பிக்க இவரு தனியா எல்லாத்தையும் ஊத்திக்கிட்டு வண்டி எடுத்துக்கிட்டு வேகமா கிளம்பிக்கிட்டே இருக்காரு. பின்னாடி போலீஸ்காரங்க துரத்திக்கிட்டே இருக்க ஒரு கட்டத்துல ஐஜிக்கு இந்த விஷயம் தெரிய வருது. அவரு பின்னாடி துரத்திக்கிட்டே இருக்காரு. அண்ட் ஒரு பெரிய பாலம் இருக்கும், அந்த பாலத்து மேல போய்கிட்டே இருக்க பின்னாடி துரத்திட்டு வரவங்களால இவங்களோட வண்டி பாத்தீங்கன்னா அந்த பாலத்துல இருந்து கீழே வந்து பொத்துன்னு தண்ணிக்குள்ள போயிடுது. அண்ட் எல்லாரும் தண்ணிக்குள்ள மூழ்கிக்கிட்டே இருக்கும்போது அந்த சமயம் பார்த்து கிரிமினலான ராஜு அங்க இருந்து தப்பிக்கணும் அப்படின்னு மாதிரி முயற்சி பண்றாரு. தண்ணிக்குள்ள இருந்து வெளியே வர தூரத்துல அந்த ஐஜி இருக்கா இல்லையா அவர் இருக்கிறத பாக்குறாரு. கைய காமிச்சு என்ன காப்பாத்து அப்படின்ன மாதிரி சொல்ல ஐஜி இவரோட ஆளுதான் அப்படின்ன மாதிரி நமக்கு தெரிய வருது. ஆனா இப்போ இங்க நடக்க போற சம்பவம் வேற. ஐஜி தன்னை காப்பாத்துவாரு அப்படின்னு மாதிரி இவர் முயற்சி பண்ண, ஆனா ஐஜி பாத்தீங்கன்னா இங்க வந்திருக்கிறது இவரை கொல்லணும் அப்படின்றதுக்காக தான். இதனால அவரை கொலை பண்ணணும் அப்படின்னு மாதிரி ட்ரை பண்ண இந்த விஷயத்தை ஹீரோ பார்த்து அவரை காப்பாத்தணும்ன்றதுக்காக ராஜுவை காப்பாத்தி அங்க இருந்து ஒரு டனல் மாதிரி இருக்கும் அதுக்குள்ள போறாங்க. ஆனா அந்த விஷயத்த தெரிஞ்சுக்கிட்ட ஐஜியோ ஆளுங்களோட வந்து அங்க பயங்கரமா சண்டை போட்டுக்கிட்டே இருக்க ஹீரோவும் எந்த பிரச்சனையும் வரக்கூடாது அண்ட் இந்த ராஜுவை நம்ம காப்பாத்தி ஆகணும்ன்றதுக்காக பயங்கரமா சண்டை போடுறாரு. அண்ட் இதோட முடிவுல பாத்தீங்கன்னா அங்க தண்ணியை திறந்து விட்டுருப்பாங்க. அந்த டனல் ஃபுல்லா தண்ணி வந்துகிட்டே இருக்கும். ஒரு சைடு ஹீரோவும் அவரோட கேங்கும், இன்னொரு சைடு நட்ராஜும் அவரோட கேங்கும் தனித்தனியா பிரிஞ்சிடுறாங்க. இதனால நட்ராஜால எதுவுமே பண்ண முடியாம போயிடுது. இந்த சம்பவத்துல பாத்தீங்கன்னா அந்த சிபிஐ ஆபீசர் இருக்கா இல்லையா அவரு இறந்து போயிட்டு இருப்பாரு. அண்ட் இதோட இந்த சீன் கட் ஆகி அப்படியே சிஎம் காமிக்கிறாங்க. அவங்களோட சித்தப்பாவை பார்க்கணும் அப்படின்னு மாதிரி வேகமா போக ரெண்டு பேரும் ஒரே கட்சியில தான் இருப்பாங்க. நடந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே நான் கேள்விப்பட்டேன், அவரோட அப்பாவுக்கு அப்புறம் நீ தான் இந்த வாரிசு அப்படின்னு மாதிரி முடிவு பண்ணி நிறைய விஷயங்களை பண்ணி இந்த அளவுக்கு நம்ம வந்திருக்கோம். நீ பண்ண சின்ன சின்ன தப்புகளால இப்போ ஒரு பயங்கர பிரச்சனையை நீ சந்திக்க நேரிடும் போல எனக்கு தோணுது. இந்த பிரச்சனைகள் எல்லாத்தையும் நீ சரி பண்ணியே ஆகணும். அப்படி சரி பண்ணல அப்படின்னா பல விளைவுகளை நீ சந்திக்க வேண்டி இருக்கும் சிம்பாலிக்கா மிரட்ட இவங்களும் இந்த பிரச்சனை இதுக்கு மேல வளர்ந்துட்டு போவாது, இந்த பிரச்சனை நான் இதோட முடிக்கிறேன் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புறாங்க. இன்னொரு சைடு கட் பண்ணா ஹீரோவே அவரோட கேங்கையும் காமிக்கிறாங்க. சுத்தி போலீஸா இருக்காங்க. இதை தாண்டி நான் சேஃபான இடத்துக்கு எப்படி கூட்டு போக போறேன், இதை எப்படி பண்ணி முடிக்க போறனோ அப்படின்னு மாதிரி பயங்கர அப்செட்ல என்னென்னமோ பண்ணிக்கிட்டே இருக்க அதுக்குள்ள அந்த ராஜு இருக்கா இல்லையா ஹீரோயின் கூட நிறைய விஷயங்களை பேச ஆரம்பிக்கிறார். முதல்ல ஹீரோயின் பிடிக்கல அப்படின்னு மாதிரி பண்ணிட்டு இருந்தாலும் ஆனா அதுக்கப்புறமா அவர்கிட்ட பேச பேச நிறைய விஷயங்கள் பிடிச்சு போகுது. ரெண்டு பேரும் செம்ம அட்டாச் ஆயிடுறாங்க. இதனால இவங்க ரெண்டு பேருக்கு எதுவும் ஆகக்கூடாது அப்படின்றதுக்காக அங்க இருக்க ராஜு பாத்தீங்கன்னா என்ன இப்படியே விட்டு போயிடுங்க, நான் எங்கேயாவது போய் பொழைச்சிக்கிறேன், ஆனா அதே மாதிரி நீங்களும் இங்க இருந்து போயிட்டீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு நல்லது, இல்லைன்னா உங்களையும் அவங்க கொண்டுடுவாங்க அப்படின்னு மாதிரி பேச ஹீரோயினும் என்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. ஆனா அப்பதான் பாத்தீங்கன்னா ரெண்டு பேருக்குள்ளயும் காதல் எப்படி மலர்ந்துச்சு அப்படின்ற விஷயத்த ஷேர் பண்ண இந்த சைடு இருக்க ராஜு எனக்கு ஒரு காதல் இருந்தது, அது ஒன் சைட் காதல் மட்டும்தான், நான் அவளை உண்மையா காதலிச்சுக்கிட்டு இருந்தேன், என்னோட காதலை சொல்லலாம் அப்படின்ற மாதிரி எவ்வளவு நாள் ட்ரை பண்ணேன், ஆனா என்னால முடியவே இல்லை அப்படின்னு மாதிரி ஃபீல் பண்ண இதை கேட்ட ஹீரோயினும் நீங்க யார லவ் பண்ணீங்கன்னு சொல்ல முடியுமான்னு கேட்க அப்பதான் நமக்கே ஒரு ட்விஸ்டை கொடுக்குறாரு. இவர் லவ் பண்ணது யாரு அப்படின்னா இப்ப சிஎம் அப்படின்ற மாதிரி காமிச்சுக்கிட்டு இருக்காங்க இல்லையா அவங்க தான். சோ காதலை வெளிப்படுத்தாமலே சிஎம் லவ் பண்ணிக்கிட்டு இருந்தேன் அப்படின்ற விஷயத்த ஷேர் பண்ண அப்படியே கட் பண்ணி கொஞ்ச நேரம் கழிச்சு நான் அவுத்து விடு அப்படின்னு மாதிரி ஒரு பிரச்சனை பண்ற மாதிரி ஹீரோ கிட்ட காமிக்கிறாங்க. ஒரு கட்டத்துல இவங்க ரெண்டு பேருக்குள்ள பயங்கர சண்டை, எனக்கு இருந்து எப்படியாவது விட்டுரு, நான் போறது உனக்கு தான் நல்லது அப்படின்னு மாதிரி சொல்லிக்கிட்டே இருக்கு. ஆனா ஹீரோ விடுற மாதிரியே தெரியல. இதை கேட்ட ஹீரோயினும் கடுப்பாயிட்டாங்க. அவர் நம்ம நல்லதுக்காகவும் தானே
சொல்லிக்கிட்டு இருக்காரு, அவரை ரிலீஸ் பண்றதுல உனக்கு என்ன ஆக போகுது, நம்ம 2 பேரும் எங்கேயாவது போய் சந்தோஷமா வாழ்ந்துக்கலாமே, எதுக்காக இப்படி பண்றேன்னு சொல்ல ஹீரோ அப்பதான் ஒரு சின்ன பிளாஷ்பேக் பாத்தீங்கன்னா ரிவீல் பண்றாரு. எதுக்காக இவர் இவ்வளவு விஷயத்த பண்றாரு அண்ட் ரிஸ்க் எல்லாத்தையும் எதுக்காக தான் தலை மேல போட்டுக்கிறாரு அப்படின்ற விஷயமும் கட் பண்ணா இவரோட அண்ணன் அப்படின்ற மாதிரி ஒருத்தரை காமிக்கிறாங்க. இவரோட பேர் பாத்தீங்கன்னா விஷ்ணு அப்படின்றது போலீஸ் ஆகணும் அப்படின்ற மாதிரி ஆம்பிஷன்ல இருந்தவருக்கு அந்த ஆம்பிஷன் கை கொடுத்து போலீஸாவும் ஆயிடுறாரு. அதை அப்படியே கட் பண்ணி இவரோட காதலியை காமிக்கிறாங்க. 2 பேரும் காதலிச்சுட்டு வந்துட்டு இருப்பாங்க. எல்லாமே இப்ப ஸ்மூத்தா நடந்துருச்சு. நம்ம 2 பேரும் வீட்டு சம்மதத்தோட கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணி கல்யாண வேலைகள் எல்லாத்தையும் பண்ணி வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமா போய்கிட்டே இருக்கு. ஆனா அதே சமயத்துல ஹீரோக்கும் பாத்தீங்கன்னா இவங்க 2 பேருமே பிடிக்கும். அவங்க 2 பேரும் நல்லா இருக்கணும் அப்படின்ற மாதிரி தான் நினைச்சுக்கிட்டு இருக்க ஒரு ஆளு. அந்த சமயத்துல தான் தன்னோட அப்பாவுக்கு மாத்திரம் வாங்கணும் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணி ஹீரோவை அனுப்பி வைக்கிறாங்க. ஆனா அவருக்கு டைம் இல்ல, நான் முக்கியமான மேட்சுக்கு போக வேண்டி இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லி இவரோட அண்ணனை அனுப்பி வைக்கிறாரு. ஆனா அன்னைக்கு தெரியாது அவர் கடைசியா பாக்குற நாள் இதுதான் அப்படின்றது. தன்னோட அண்ணனும் வேக வேகமா கிளம்பி போய்கிட்டே இருக்கும்போது அப்பதான் ஸ்டார்டிங் சீன்ல ஒரு ஆக்சிடென்ட் நடந்த மாதிரி காமிச்சாங்க இல்லையா, அந்த சம்பவம் நடந்திருக்கும். அந்த இடத்துல இறந்து போயிட்டு இருப்பாரு. ஆனா அன்னைக்கு நடந்த சம்பவம் ஒரு ஆக்சிடென்டா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல, அதுக்கு பின்னாடி யார் இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா அந்த சிஎம் இருக்காங்க இல்லையா, அவங்க தான். சிஎம் இது வரைக்கும் பண்ண எல்லா ஊழலையும் பாத்தீங்கன்னா ஒரு நபர் கண்டுபிடிச்சிருப்பாரு. இந்த விஷயம் சிஎம்க்கு தெரிய வர இவன் உயிரோட இருக்க வழியும் நமக்கு ஆபத்து தான், இவன் உயிரோட இருக்க கூடாது அப்படின்னு மாதிரி முடிவு பண்ணி கொடூரமா அவனை கொன்னுடுறாங்க. இப்போ இந்த விஷயம் வெளியே தெரிஞ்சது அப்படின்னா இவங்களுக்கு தான் கெட்ட பேர் இல்லையா. இதனால அந்த நபரோட டெட் பாடி எடுத்துட்டு போய் டிரைனேஜ் பக்கத்துல எல்லாத்தையும் செட் பண்ணி வச்சிடுறாங்க. இந்த சம்பவம் ஒரு ஆக்சிடென்ட் தான், இது கொலையா இருக்க கூடாது அப்படின்றதுக்காக அங்க எரிவாயு எல்லாத்தையும் கலந்து விட்டு ஒரு பயங்கரமான ஆக்சிடென்ட் மாதிரி ஃப்ரேம் பண்ணிருப்பாங்க. இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டே இருந்த ஹீரோவும் செம்ம கடுப்புல நின்னுகிட்டே இருக்காரு. அண்ட் இவருக்கு இந்த விஷயம் எப்படி தெரிஞ்சிருக்கும் அப்படின்னா ஜெயில அந்த சிபிஐ ஆபீசர் புடிச்சு வச்சிருந்திருப்பாரு இல்லையா, அப்போ எதிரில் இருக்கிறவன் தான் இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் பண்ணிருக்கான். அப்ப மோசமான ஆளு அப்படின்னு மாதிரி சில சம்பவங்கள் எல்லாத்தையும் சொல்லியிருப்பாரு. அதுலதான் பாத்தீங்கன்னா இந்த சம்பவம் அடங்கியிருக்கும். இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்லிட்டு என் அண்ணன் இறந்து போனதால அவனோட வேலை எனக்கு வந்தது, அந்த வேலையை தான் நான் பாத்துக்கிட்டு இருக்கேன், அதுக்கு காரணமானவங்களை நான் பழி வாங்காம எப்படி விட முடியும், அது யாருன்னு தெரிஞ்சும் என்னால எப்படி அமைதியா இருக்க முடியும், இதனால எனக்கு என்ன ஆனாலும் சரி இவரை கோர்ட்ல ஒப்படைச்சு அதுக்கான சரியான தண்டனையை நான் வாங்கி கொடுப்பேன் அப்படின்னு மாதிரி முடிவு பண்ணி கிளம்ப அங்கிருந்து கிளம்பி சிட்டிக்கு போயிடுறாங்க. அப்போ அந்த ராஜுக்கு பாத்தீங்கன்னா அடிபட்டிருக்கும், சண்டை போடும்போது ஏற்பட்டிருக்கும். அதுக்கு சரி பண்ணணும் அப்படின்றதுக்காக பக்கத்துல இருக்க எல்லா ஹாஸ்பிட்டலுக்கும் போகலான்னு ட்ரை பண்ண ஆனா எதுவும் பண்ண முடியல. எல்லா ஹாஸ்பிட்டலையும் பாத்தீங்கன்னா போலீஸ் சூழ்ந்து இருக்காங்க. இதனால என்ன பண்ண போறோமோ அப்படின்ற மாதிரி திக்கு முக்காடி கிடக்க அப்பதான் ஒரு ரிட்டையர்டு போலீஸ் ஆபீசர் பாத்தீங்கன்னா ஹீரோக்கு உதவுறாரு. அவருக்கு அடைக்கலம் கொடுத்து அந்த ராஜுக்கும் தேவையான முதலுதவிகள் எல்லாத்தையும் கொடுக்குறாரு. அண்ட் இங்க இருந்து ஏதாவது பண்ணி ஆகணும் அப்படின்னு மாதிரி முடிவு பண்ணி சிபிஐ ஹெட் ஆபீசர் ஒருத்தரை பாத்தீங்கன்னா ஹீரோ கான்டாக்ட் பண்றாரு. அண்ட் அவரும் பாத்தீங்கன்னா ஹீரோக்கு உதவி பண்ணணும் அப்படின்ற நோக்கில நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க, என்னோட டீம் அனுப்பி விடுறேன், அது மூலியமா நீங்க ஸ்ட்ரைட்டா கோர்ட்டுக்கு வந்துக்கோங்கன்னு சொல்ல கட் பண்ணி அந்த ஐஜி இருக்கா இல்லையா அவரை விசாரிக்கணும் அப்படின்றதுக்காக சிபிஐ ஆபீசர்ஸ் எல்லாரும் போறாங்க. அப்படி போய் விசாரிக்கும் போது ஐஜி அவங்களுக்கு எதிராக தான் செயல்பட்டுக்கிட்டு இருக்காரு. இதனால ஐஜி கிட்ட போறதுல எந்த பயனும் இல்ல அப்படின்ற விஷயம் சிபிஐ ஆபீசர்ஸ்க்கு தெரிய வருது. இதனால ஐஜி கிட்ட ஏதோ பேசி சமாளிச்சுட்டு உண்மையா ஹீரோ எங்க இருக்காரு அப்படின்ற லொகேஷனை தெரிஞ்சுக்கிட்டு அங்க போக ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனா அப்படியே கட் பண்ணா ஹீரோ பாத்தீங்கன்னா இங்க இருக்கிறது இனிமேல் சேஃப் இல்ல, எங்க இதை தப்பிக்கணும் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணி ஹீரோயினையும் அந்த ராஜுவையும் கூப்பிட்டுக்கிட்டு வண்டியில வேகமா கிளம்பி போய்கிட்டே இருக்கும்போது வழியில ஐஜி பாத்தீங்கன்னா தன்னோட ஆளுங்களோட வந்து வழி மறைக்கிறாரு. இவர் இருக்க விஷயம் பாத்தீங்கன்னா ஐஜி கண்டுபிடிச்சிட்டாரு. இதனால அவங்க கூட சண்டை போடணும் அப்படின்ற மாதிரி முடிவுல இறங்க அண்ட் சிபிஐ ஆபீசர்ஸ் ஹீரோ டீமுக்கு உதவணும் அப்படின்ற மாதிரி வராங்க. இந்த சண்டையோட முடிவுல சிபிஐ ஆபீசர்ஸ் எல்லாரையுமே பாத்தீங்கன்னா இந்த ஐஜி சுட்டு கொலை பண்ணிட்டு அண்ட் ஹீரோவையும் அந்த ராஜுவை கொல்லணும் அப்படின்ற மாதிரி போக ஹீரோக்கு உதவிட்டு இருக்காரு இல்லையா அந்த நபர் அங்க வந்து அங்க ஒரு பயங்கரமான தாக்குதலை கொடுக்குறாரு. இதனால ஹீரோவும் இங்க இருந்து தப்பிக்கணும் அப்படின்ற மாதிரி முனைப்புல தான் கூட இருக்கிறவங்க எல்லாரையும் கூப்பிட்டுக்கிட்டு பக்கத்துல இருக்க ஒரு கல்யாண மண்டபத்துக்குள்ள பூந்துட்டாரு. அங்க போனா அந்த கல்யாண மண்டபத்துல ஹீரோயினுக்கு தெரிஞ்சவங்க பாத்தீங்கன்னா இருப்பாங்க. ஹீரோயினை பிடிச்சி உட்கார வச்சுட்டு எங்க உன் கல்யாணத்துக்கு எனக்கு எதுவுமே சொல்லல, உன் அப்பனே எதுவும் பேச மாட்டா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவங்களோட அப்பாவுக்கு போன் பண்ணி இவங்க இங்கதான் இருக்காங்க அப்படின்ற விஷயத்த ஷேர் பண்ணிடுறாங்க. இவங்களோட அப்பா சும்மா இருப்பாரா, அந்த கல்யாண மாப்பிள்ளையான பிரேம கூப்பிட்டுக்கிட்டு அந்த இடத்துக்கு வந்துட்டு இதனால நிறைய ஃபைட் எல்லாத்தையும் பாத்துக்கிட்டே இருந்த ஹீரோக்கு எங்கேயோ ஒரு ஃபைட் நடக்க ஆரம்பிக்குது. இங்க இருந்து எப்படியாவது தப்பிச்சாகணும் அப்படின்ற மாதிரி எவ்வளவோ பண்ணிக்கிட்டே இருக்க இதோட முடிவுல ராஜு யாருக்கும் தெரியாம அங்கிருந்து தப்பிச்சு போயிடுறாரு. இதனால அப்செட் ஆன ஹீரோவும் ஹீரோயின் கூட பயங்கரமான சண்டை அண்ட் 2 பேரும் சேர்ந்து ராஜுவை தேடணும் அப்படின்ற மாதிரி எங்கெங்கயோ போய் அலசி ஆராய்ஞ்சுக்கிட்டே இருக்க பக்கத்துல ஒரு திருவிழா நடந்துட்டு இருக்கும். அங்க போய் தேடி பாக்குறாங்க. அங்கதான் ராஜு இருக்காரு அப்படின்ற விஷயத்த கண்டுபிடிச்சிடுறாங்க. அவரை பிடிச்சி நீ எங்க தப்பிச்சு போனாலும் நான் உன்னை விட மாட்டேன், உன்னை கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்ணி ஆகணும் அப்படின்ற மாதிரி ஹீரோ பேசிக்கிட்டே இருக்க இந்த இடத்துக்கு ஹீரோவோட அப்பா இருக்கா இல்லையா அவரை கூப்பிட்டுக்கிட்டு ஐஜி அதாவது நடராஜன் இருக்கா இல்லையா அவர் அந்த இடத்துக்கு வராரு. ஹீரோவோட அப்பாவை எப்படி பிடிச்சிருப்பாரு அப்படின்னா ஹீரோ உதவி கேட்கணும் அப்படின்ற மாதிரி நிறைய போன் பண்ணிருப்பாரு இல்லையா. அப்ப இவரோட அப்பா போன் பண்ணி இவரை விசாரிச்சிருப்பாரு. அது மூலியமா இவரோட அப்பா எங்க இருக்காரு அப்படின்ற விஷயத்த கண்டுபிடிச்சிருப்பாங்க. இப்போ இந்த விஷயத்த
விஷயத்த எல்லாத்தையும் சொல்லிட்டு உன் அப்பா உனக்கு உயிரோட வேணும் அப்படின்னா ஒழுங்கு மருந்தே இங்க வந்து சேரணும் சொல்ல இவரும் என்ன பண்ணலாம்னு யோசிக்கிறாரு. ஆனா அதே சமயத்துல இவரோட அப்பாவும் எக்காரணத்தை கொண்டு நீங்க வந்துடாத, அவரை கோர்ட்ல ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டு அப்படின்னு மாதிரி தற்கொலை பண்ணிக்கிட்டு இறந்து போயிட்டாரு. இதனால ஹீரோ என்ன பண்றதுன்னு தெரியாம அந்த இடத்துல மனசு ஒடிஞ்சு போய் உட்காந்துக்கிட்டே இருக்க கட் பண்ண ராஜுவோட தம்பி அப்படின்னு மாதிரி ஒருத்தர் உள்ள வர்றாரு. அங்க இருக்க எல்லாரு கூடயும் சண்டை போட்டு அங்க இருக்கிற எல்லாரையும் தனியா கூட்டு போய் உட்கார வச்சுட்டாரு. ஆனா அந்த சமயம் பார்த்து தன்னோட அப்பா இறந்து போனதால ஹீரோ பயங்கரமா அழுதுகிட்டே இருப்பாரு. இதனால ராஜுவும் பிரச்சனை பெருசாக கூடாது அப்படின்றதுக்காக இவங்க எல்லாரையும் ஒன்னா உட்கார வச்சுட்டு அவர் தனியா எஸ்கேப் ஆயிட்டாரு. ஆனா அப்படியே கட் பண்ணி ராஜுவோட தம்பி இருக்கா இல்லையா, அவர் ஹீரோவும் ஹீரோயினையும் சேஃப்டி பண்ணிட்டு இதுக்கு மேல உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது, நீங்க சந்தோஷமா வாழுங்க அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்ப இன்னொரு சைடு ராஜு இருக்கா இல்லையா, அவரை காமிக்கிறாங்க. அவரோட தம்பிய பிரச்சனை பெருசாக கூடாது, இந்த இடத்தையும் அவனுக்கு தேடி கண்டுபிடிச்சு வந்துருவானுங்க அப்படின்றதுக்காக கொலை பண்ண ட்ரை பண்ண. ஆனா இவரால முடியல, பயங்கரமா சண்டை போய்கிட்டே இருக்க நாங்க இருக்க எல்லாரையும் அடிச்சு போட்டுட்டு அங்க இருந்து தப்பிக்கணும் அப்படின்னு மாதிரி முயற்சி பண்ண ஹீரோ வந்து உதவுறாரு. அண்ட் ஹீரோவும் தூக்கி ஒரு ட்ரெயின்ல அவர் போட்டுக்கிட்டு இங்க இருந்து அடுத்துதான் நம்ம கோர்ட்டுக்கு மட்டும்தான் போயாகணும், உங்களுக்கு எதுவும் ஆகாது அப்படின்னு மாதிரி கூட்டு போய்கிட்டே இருக்கு. அந்த சமயம்னு பார்த்து ஐஜி ஆளுங்களோட வந்து இவங்க கூட சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. ட்ரெயின்ல பயங்கரமான சண்டை போய்கிட்டே இருக்கு. அண்ட் இதுக்கு நடுவுல ஹீரோயின் பாத்தீங்கன்னா இந்த ட்ரெயினை ஓட்டிக்கிட்டு இருக்கா இல்லையா, அவரை கண்ணை காட்டி மிரட்டி ட்ரெயின் நிக்க கூடாது அப்படின்னு மாதிரி போக வச்சுக்கிட்டே இருக்க உள்ள இவங்க பயங்கரமா சண்டை போட்டுக்கிட்டே இருக்காங்க. இதோட முடிவுல ஹீரோக்கு எதுவும் ஆகக்கூடாது, அண்ட் என்னால நீ கஷ்டப்பட்டது எல்லாமே போதும்பா அப்படின்னு மாதிரி ஒரு பொட்டியை பாத்தீங்கன்னா கழட்டி விட்டுட்டாரு. ஹீரோ தனியா போக அண்ட் ராஜு தனியா ஒரு ட்ராக்ல போய்கிட்டு இருக்காரு. அண்ட் இந்த சமயம் பார்த்து ராஜுவையும் பாத்தீங்கன்னா ஐஜி கொடூரமான முறையில கொலை பண்ணிட்டு இருப்பாரு. எங்க தான் கூட இருந்தா ஹீரோவும் இறந்து போயிடுவாரோ அப்படின்றதுக்காக தான் அவரை பிரிச்சு வேற கம்பார்ட்மெண்ட்டுக்கு அனுப்பி விட்டுருப்பாரு. ஆனா அப்படியே கட் பண்ணி இதுக்கு அடுத்த நாள் கோர்ட்ல காமிக்கிறாங்க. இவங்களுக்கு எதிராக எந்த ஆதாரமும் இல்ல இல்லையா, இதனால சிஎம் பயங்கர மாசம் அங்க வந்து இறங்குறாங்க. கேஸ் இன்னியோட முடிய போகுது, எல்லாமே முடிஞ்சிருச்சு அப்படின்னு மாதிரி சொல்ல அப்பதான் ஹீரோட என்ட்ரி. என்கிட்ட ஒரு ஆதாரம் இருக்கு, அந்த ஆதாரத்து மூலமா எல்லாமே என்னால நிரூபிக்க முடியும்னு சொல்ல ராஜு இருக்கா இல்லையா, அவர் சாகிறதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ பாத்தீங்கன்னா மேக் பண்ணிருப்பாரு. இந்த வீடியோ நீங்க பாக்குறீங்க அப்படின்னா நான் உயிரோட இல்லன்னு தான் அர்த்தம். அண்ட் இந்த பதிவுல நான் சொல்ற விஷயங்கள் எல்லாமே உண்மை அப்படின்ன மாதிரி அந்த பாம் பிளாஸ்ட் நடந்தது, அண்ட் இதுக்கு பின்னாடி நிறைய கொலைகள் இருந்தது அப்படின்ன மாதிரி அவங்க பண்ண எல்லா விஷயங்களையும் புட்டு புட்டு வச்சு இதுக்கு சிஎம்மும் அந்த ஐஜியும் தான் காரணம், நானும் ஒரு உடந்தையா இருக்கேன் அப்படின்ன மாதிரி வீடியோ முடிக்க அங்க இருக்க எல்லாருக்கும் ஷாக்கு. ஆனா இந்த வீடியோ கூட பாத்தீங்கன்னா ஒன் சைடா சிஎம் லவ் பண்ணிக்கிட்டு இருந்தா இல்லையா, அந்த காதலையும் வெளிப்படுத்தி இருப்பாரு. சாகரப்பயாச்சும் காதல் ஒண்ணு கூடும் நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி இப்போ உண்மை எல்லாமே தெரிஞ்சு போச்சு இல்லையா. இதனால இவங்களுக்கு பயங்கரமான தண்டனைகள் எல்லாத்தையும் கொடுத்து ஜெயில போறாங்க. ஆனா அப்படியே கட் பண்ணா ஹீரோவோட காதலும் ஒண்ணு சேர்ற மாதிரி காமிச்சு இந்த படத்தை பாத்தீங்கன்னா இதோட முடிக்கிறாங்க. சோ கண்டிப்பா இந்த படம் உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கோம் அப்படின்ற மாதிரி நம்புறேன். இதே மாதிரி நிறைய மூவிஸ் அண்ட் சீரிஸோட எக்ஸ்பிளனேஷன் நீங்க பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறந்துடாம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.